நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. வீணா கற்பனை பண்ணாத. அம்மா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வந்தவங்களுக்கு விருந்து ரெடி பண்ணணும்ல. எல்லாரும் உள்ள போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். சரி. அண்ணாமலை, விருந்துக்கு திடீர்னு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. சாப்பாடு பத்துமான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? அதனால எனக்கா, நம்ம மருமகளுங்க 2 பேரும் 10 நிமிஷத்துல ஒரு ஊருக்கே சாப்பாடு சமைச்சு போடுவாங்க. ஒரு 20 பேருக்கு சமைக்க மாட்டாங்களா? நீங்க பந்திய போடுங்க, 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். பெரிய மருமகளே, சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. 10 நிமிஷத்துல எப்படி சமைக்க முடியும்? நான் காஃபி வேணும்னா போட்டு தரேன். என்னம்மா இப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் காஃபி கொடுத்து அனுப்ப முடியுமா? அண்ணாமலை வீட்டு விருந்துக்கு வந்தவங்க வயிறும் மனசும் நிறைஞ்சு போகணும். போய் சமையல் ரெடி பண்ணு. அத்தை, இவ்ளோ சீக்கிரம் என்னால சமைக்க முடியாது. வேணும்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுங்க, உடனே எடுத்துட்டு வருவாங்க. பெண்மதி, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உன் கையால சமைச்சு போடணும். அதை விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்க சொல்றியே, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஏய், இப்ப அவளை என்னத்துக்கு திட்டினுகிற? விருந்தாளிங்க இம்மா பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு தானே சமையல் ஏற்பாடு பண்ணிருக்கணும். எல்லா விவரமும் பேசுற சம்மந்தி அம்மாவுக்கு இது மட்டும் தெரியாதோ? கண்ணாலமாகி இம்மா வருஷமான நம்மளாலேயே கூட 10 நிமிஷத்துல சமைக்க முடியாது. இதுல வான்மதி சின்ன பொண்ணு, அவளால எப்படி முடியும்? ஒரு குடும்ப பொண்ணு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அத சமாளிக்க தெரியணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டு போகணும்னு மனசார சமைச்சா ஒரு பொண்ணுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். சரி அண்ணாமலை, இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? வந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது பண்ணுமா? சித்தி, நான் வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணட்டுமா? நான் சமைச்சிடுறேன் அத்தை. உன்னால முடியுமாமா? சீக்கிரம் சமைச்சிருவியா? நான் சமைச்சிடுவேன் மாமா. நீங்க பந்திய ரெடி பண்ணுங்க. போமா, போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. வெண்ணிலா, இருமா, நானும் கூட வரேன், ரெடி பண்ணிடலாம். இல்ல பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்தவங்களை கவனிங்க.